அம்மன் தாயி அம்மன் தாயி அம்மன் தாயி அம்மா வந்துடுச்சு அம்மன் தாயி வந்துடுச்சு மூன்றாவது வாலிபமாக அறிவிக்கப்பட்டு என் உடன்பிறவாத அன்பு உள்ளங்கள் சக்திவேல் சார்பாக இதோ ஐயா இந்த பகுதியில் நல்ல பேரும் புகழும் எடுத்து எங்கள் கலைதேவி நாடக மன்றம் எப்படி மந்தை மாநகரில் சிறப்பாக இருக்குதோ அதே போன்று இந்த புதுவை மாநிலத்தில் சிறப்பாக திருப்பத்து கலைகளை சிறப்பாக செயலாற்றக்கூடிய அருமை உள்ள சக்திவேல் ஐயா சார்பாக நமது மூணாவது ஸ்டேஜி வாமா ஸ்டேஜா வா ஸ்டேஜ் குட்டி வா ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ மீதி வரலாம் அம்மா அம்மா இங்க வாங்க சத்தியம் ஐயா கூப்பிடுறாங்க வழக்கல் மன்னன் குமார் ஐயா பேர் என்ன கேட்கிறார் அடுத்தது என்ன நடக்க போகிறது என்று விவரம் நடத்தியிருக்கிறோம் நன்றி நன்றி இதோ சக்திவேல் ஐயா சார்பாக மூன்றாவது பாடலாக அறிவிக்கப்பட்ட பெரிய வெடுப்பாட்டிச்சேரி சீர்கள் நாயகேரி சேராக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதோ கலைஞர் நாடக மன்றத்திற்காக ஐயா சக்திவேல் சார்பாக ரூபாய் 500 ஆக வெட்டிருக்கிறார்கள் அன்னாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்துக்கு குமார் ஐயா அவர்கள் அந்த திருஷ்டி பொம்மை மாதிரியே ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன் நாங்கள் 4 லட்சம் முடிச்சுக்கிறோம் அது எப்போ அந்த உலகத்துக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் காரணம் மட்டும் தூக்கி அந்த நீதி தவறாது என்னுடைய ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழப்பை இந்த கொலையை செய்பவன் யார் என்று யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? இந்த கொலை செய்தவன் யார் என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிந்திருந்தால் அவரை கொண்டு வந்த நீதிமன்றத்தில் நிறுத்தி உனக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். உண்மையாக சத்தியமாக உறுதியாக உறுதி என்று சொல்லுகிறேன். நான் போட்டானவர்கள்
நீதியான சீதமேதியா நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தது யார் என்று நன்றாக தெரியும். அவன் முகம் பூசணிக்காக இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த குற்றவாளி இதோ எவ்வளோ சத்த நம்ம உயிரை நம்பத்தான் கொலை செய்தது யார் கொலை செய்தவன் தான் இந்த நீதிமன்றத்தில் என்னடா ஒரு ஏழை என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த அனுமதிக்கு வந்ததே இந்த நீதிமன்றத்திலே ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று விளக்கின்றாயே இதுவா தர்மம், இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திற்கு ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் என்று விளக்கி விட்டார். அவர் யார்? எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட உத்தரவை பார்த்து ஒரு கொலைகாரன் விளக்கி விட்டாயே, கொலைகாரன் விளைத்து அமைச்சர் மீது அமைச்சர் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்த அமைச்சராக நான் இறக்கம் என்று நான் எனக்கு தெரியாது. தெரியாதா? இந்த நாட்டுக்கு எப்படிதான் ஒட்டு வருகிறேன். மேலே பூமாதேவி, கீழே ஆகாயம் அடிச்சாங்க. இந்த பெண்ணை சொல்லுங்க. ஒரு 2 பாட்டு தவள வாயால கச்சிட்டு மாட்டிக்கிற அம்மாடி மாட்டி பம்பல் மேலே பூமாதேவி கால கலக்கி எனக்கும் அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தைக்குள்ளாடி அது செவிகுடித்து கேட்டிருக்கிறார். நீலி பூமாதேவியாம், கீழே ஆகாய மாணிக்கம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும். பெரியவர் நாங்க பேசும்பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. தலை இருக்க வாழாடக்கூடாது. கொலைகாரன் யார் என்று இதற்கு தான் தேடப் போகிறேன். அமைச்சர் அவர்களே, இந்த நீதிமன்றத்தில் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று வித்தியாசம் கிடையாது. யார் வேணாலும் நீதியை எடுத்துக் கொள்ளலாம். அப்பா, சரியான முறையில் விசாரித்து அமைச்சர் அவர்களுக்கு தகுந்த தண்டனை அமைச்சருக்கு தண்டனையா? இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டது என்று சொல்லுவாங்க மாமா. ஆமா, இந்த மாபெரும் சபையில் எதற்காக கலைக்கப்பட்ட என்ன காரணம்? அனைவரும் பேசி முடித்து விட்டோம். சபை கலந்து விட்டது. இதற்கு என்பது யாரு? இந்நாட்டு இளவரசி. தெரியுமா? இந்நாட்டு அமைச்சனா அமைச்சர் அவர்களே, இந்த கொலையை நீங்கள் தான் செய்திருக்க வேண்டும். ஆமா, நான் செய்தேன். ஆமா, இந்த கொலையை நான் தான் செய்தேன். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்?
தெரியும் தெரியுமா? நீதிமன்றத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அப்பொழுது புரிந்து கொண்டு மேலே பூமாதேவி என்று கீழே ஆகாய வானகத்தை மாற்றி மாற்றி பேசுகிறீர்களே, அப்பொழுது தெரிந்து கொண்டு இந்த பிறகு நீங்கள் தான் செய்திருக்க வேண்டும். வாங்கி வச்சு அந்த வீட்டுல போய் சொல்றாங்க தெரியும். நான் சொல்றேன் மாட்டு கலத்தை பின்னாடி எடுத்தும்போது இளவரசி மன்னிக்க வேண்டும். போய் ஏதோ குட்டிட்டு ஓடிட்டு இந்த கொலையை நான் செய்யவில்லை. அவன் யார் காப்பது நல்லது இல்லை என்றால் என்ன செய்வது எனக்கே தெரியாது. அக்கறை முடிபடி இது பணங்காட்டு நரி. உனது சலசலப்பு காட்டாது. எங்களை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாக கிடையாது. அப்படியா? டேய், சொல்றாங்க. தாவா அப்படின்னா தாத்தா பாவு அதப்பதே வேறு என்ன வேறு? என்ன வேறு? என்ன வேறு? வெற்றி வேறு வாசம். நான் புளியா வேறு கட்ட மாதிரியா? என்ன கக்கத்த போகணும்? என்ன கக்கத்த போகணும்? அப்படின்னா என்ன? அக்கா போட்டு கைவிடணும். கக்கத்த போகணும் என்னடா? அப்படின்னா இளவரசி வேணாம் சொல்றத கேளு. என்னடா? என்னடா நீங்க சொல்றானே இருக்குது. என்னடா என்னடா மச்சான் மச்சான் யார் சாமான் 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 ஏய் இறா ஐயோ தண்ணி வந்துச்சு சாமான் என்ன சாமான் சாமான் என்ன காயில போய் வந்துச்சு தண்ணி வந்துச்சு சாமான் தண்ணி போயினா எங்க வந்து தண்ணி கொடோட தண்ணி வராது. தண்ணி லாக் பண்ணிட்டாங்க. இல்ல அதான் அது ஓட்டதாங்குது. வாட்டி குச்சி வச்சு அரைச்சிட்டோம். அது குச்சி அப்புறம் தண்ணியே வராது. தண்ணி வந்த பாத்துதான் குச்சி புடிங்க வெளியே வந்துச்சு. யாரு தண்ணி வந்துரும். யாரு தண்ணி குடிக்கிறாங்க? குச்சி பத்தால என்னடா பயப்படாத நீ கால போடாத. நீ கால போடாத. அவன் யாரா? என்னடா ஒரு ஆம்பளை மேல கையை வச்சு ஆம்பளை நான் பொறுத்துக்கணும் விடு. உங்களை நான் திருப்பி வச்சேன்னு வச்சுக்க. கைய கைய கை விட்டு விடுறானே. இதுக்கு சொல்ல நான் கம்மட்டா மீன் என்ன ஆடு கொடுத்து எதுக்கு வந்திருக்காங்க? பிள்ளைகா பையன் நான் அப்படி பிள்ளைகா புதுவிதமான காய் உள்ள வாக்காது. அவரைக்காய் புடலங்காய் வட்டக்காய் பிள்ளைக்காய் உண்டா இருக்கிற காய் பிள்ளைக்காய் பாத்திரியாங்க பாத்திரியாங்க வாழைக்காய் இதுக்கப்புறம் நீ வாயை திறந்து பேசுன வாயை போல விட்டு அப்படியே ஆட்டு. அவர் சொல்ற பஞ்சு அது. யாரு? அவர் சொன்ன பஞ்சு. அவர் மட்டும் தான் ஆட்டுவாரு. நாங்களா தலைவரே சொல்லு தலைவரே. அப்பவே சத்தியம் நம்பாதிக யாரா பாக்கதான் பொம்பளை நானு நெஞ்சத்துல ஆம்பளை எனக்கு தெரியுமா ஏதோ நான் ஏதோ இல்லாத போறீங்க ஏன்டா வர உட்காந்து ஒழுங்கு பேரு உனக்கு பேரு டாக்டர் அமைச்சரவர்களையும் இப்போது கூறுகின்றேன் அதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். நான் சொல்ல போறேன்
அந்த பானை சட்டி பாத்தியா? சட்டி பெருசா இருக்கும், ஆனா பானை சின்னதா இருக்கும். ஆனா ஏன் 10 கிடையாது கழட்டி. ஏய் பையா, நீ அதிகமா பேசுற. பாயை தந்து பேசுனா கை ஐயோ என் டவுட்ஸரை கழிச்சிட்டு நீங்களே அடிச்சுக்கிறீங்க. என்னடா பையா நீ பேசிட்டு இருக்கடா? என்னடா சரியா தெரியல. அதை செவிடுத்து கேட்க வேண்டும். தர்மத்தின் ஆளுநரை சூதுகவும் சூது தங்கம். ஏய் சூதுகவன்னு சொல்றேன் ஒரு பொட்டை சிரிக்கு. என்னடா தீர்க்கங்க அப்படியே கிட்ட வந்த உடச்சிடுவேன். என் பின்னாடி ஒரு கூட்டமே வச்சிருவாங்க. ஆசைப்படுறது சும்மா வச்சுக்க. அமைச்சரவர்களே, இப்பொழுது ஒன்று கூறுகின்றேன். தர்மத்தின் வாழ்வெண்ணை சூதுகவும் 1.5 மணி நேரத்துல கிளம்பல. தர்மமே வெல்லும் என்று தப்பித்து விடலாம் என்று ஆதரவு நாள் நிச்சயமாக என்னுடைய தந்தையிடத்தில் அகப்படுவார். ஆமா, நான் அனுப்பிடுறேன். பார்க்கலாமா நீ நானா என்று? அப்பொழுது என் தந்தை சரியான தண்டனை வருவார். சிங்கத்தை பார்த்து மாபெரும் சபையில் சின்னவட்ட போயினா தர்மத்தில் வாழ்வதே அவளை விடமாட்டேன். மலையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை இழுத்தா, ஒரு விளக்கு அழைத்தா, ஒருத்த வீட்டு தாலி அறுத்தா, நம்ம தாலி தாலி அவளை அறுத்த புறப்படுகிறேன்.